ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் மைண்டுக்குள்ளே உண்மையிலே என்ன இருக்குது அப்படின்றது அது அவரோட மைண்டுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் ஒரு வாட்டி பார்க்கும்போது விஜய் பார்வதி சபரிக்கிட்ட கொடுத்தோன்னே ஒரு பொசசிவ்னஸில் என்ன பண்ணுறாரு, இது இன்னும் சபரிக்கு போய் கொடுக்குறது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு கொடுக்கல அப்படி கேட்டால் நான் கொடுத்துருப்பேன். இப்போ எஃப்ஜேக்கு வந்து வியானா கொடுக்குறாங்க, வியானாக்கு வந்து எஃப்ஜே கொடுத்தா ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்களே, அதனால தான் நான் வந்து விஜய் பார்வதி கொடுக்கல. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதை வந்துட்டு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கக்கூடாதான்னு சொல்கிறாரு. அப்படியே இவர் வந்துட்டு அந்த பொண்ணு சபரிக்கிட்ட கொடுத்ததை வந்து கோச்சிக்கிறா தெரியல. ஏன்னா இவர் ஒரு நினைக்கிற மாதிரி மேபி விஜய் பார்வதி நினச்சிருக்கலாம்ல, அந்த மாதிரி இவருக்கு தோணலாம்ல. ஆனால் அது மட்டும் இவருக்கு பொசசிவாக தோணணுமா? ஆனால் அந்த பொண்ணுக்கு பொசசிவாக இருக்குன்றது தெரிஞ்சு இவர் வந்துட்டு அரோரா கொடுப்பாராம். இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுமா? சிரிச்சுக்கிட்டு இது என்ன நியாயம்? அதே மாதிரி இவர் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து விஜய் பார்வதி கிட்ட சொன்னார், உங்கள் ட்ராக் வேறு என் ட்ராக் வேறு நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு. அவங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க, நீங்கள் இதை தான் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டார். அதை முதலே வந்தவுடனே பிரசிடென்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க விஜய் பார்வதி, இல்லை அவங்ககிட்ட யாரும் ஏற்றி விட்ருக்காங்க, நீ ஒரு வாரம் பேசினா நாமினேஷன்ஸ்க்கு வந்துட்டு பாருன்னு. எவனா விக்ரமில் எஃப்ஜே தான் பண்ணியிருப்பான் அந்த வேலைன்னு. பண்ணது அரோரா. சரிங்களா? அரோரா தான் அது கமுக்கமாக அந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. இப்படி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களே சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம்லாம் பேசலாம் விட்டு போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே பிரச்சனைக்கிட்ட இப்போ இவர் போயிட்டு ஃபீல் பண்ணுறாரு. என்னன்னு அவ்வளோதானே, இதுக்கு மேலே அவங்ககிட்ட எனக்கு செட் ஆகாது, விட்டுருவன் தான், நான் நிறைய எமோஷன்ஸில் காட்டிட்டேன் அப்படின்றாரு. என்ன எமோஷன்ஸு? அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி மனசு வலிக்கிற மாதிரி எமோஷன்ஸ் தான் காமிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி காமிச்சிருக்கீங்க. திடீர்னு இப்போ நீங்களாக வந்து பழகுறீங்க. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்றீங்க. எத்தனை வாட்டி அந்த பொண்ணு உங்கள் கூட பழகாமல் இருக்கும்போது நல்லா இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது, எல்லா டாஸ்க்லையும் இன்வால்மெண்ட் ஆகி செம்மையாக பண்ணுறாங்க. உங்கள் கூட சேர்ந்தால் தான் அந்த பொண்ணுக்கு பெரிய கெட்ட பேர் வெளியில் வந்துட்டு இருக்கிறது என்னோட கருத்து. இப்போ அதை வந்து சொல்லிவிட்டு இதில் வேறு வந்து பக்கத்தில் இவர் விக்ரம் இருக்கார் பாருங்க, ஐயோ நல்லா பேசுவார், வக்கனையாக பேசுவார். நீயும் அரோராவும் பேசுகிறது நல்ல பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக. இவர் தான் போய் பார்த்தார். இந்த செக் பண்ணுவாங்க கோல்டெல்லாம் தரத்தை செக் பண்ணுங்க. ரெண்டு பேரும் நிற்க வச்சு அந்த தரத்தை இவர் தான் செக் பண்ணார். பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக. அவங்க முதல் ஃப்ரெண்ட்ஷிப்பான்றது எல்லோரும் டவுட்டாக இருக்குது. இவர் இப்போ தான் கண்டுபிடிக்கிறார் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்னு. வெறுப்பாகுது. இதில் என்னென்னா, இதை சொன்னவொடனே அவர் சொல்கிறார், யார் கமருதீன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாரு, அரோரா எப்பயுமே அதை தான் சொல்லுவாங்க, போய் கமருதீன் எல்லார்கிட்டையும் பேசு, நீ எல்லார்கிட்டையும் எல்லார்கிட்டையும் பேசு, நீ ஏன்னா நீ ஒரு ஹீரோ மெட்டீரியல், அப்போ தான் உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போயுமே க்ரோத்துக்கு பேசுவாங்க. ஏன் சார் கமருதீன் சார், சனிக்கிழமை நைட்டு என்ன, வெள்ளிக்கிழமை நைட்டு என்ன அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு என்னெல்லாம் கண்டுக்க மாட்டேறா. ஸோ உங்களுக்கு நீ அவங்ககிட்ட சண்டை போட்டதான் என்கிட்ட வருவியா, நீ இனிமேல் என்கிட்ட பேச வேண்டாம், நீ அவகிட்ட போய் பேசு அப்படின்னு உங்களை திட்டினாங்கல்ல. இப்போ என்னமோ இந்த மாதிரி வந்துட்டு வடை சுட்டுட்ருக்கீங்க, அதுவும் அரோராக்கு இதுவாக ஆதரவா அப்படின்னா உங்களுக்கு அரோரா செஞ்சுட்டாங்க, விஜய் பார்வதி செய்யாததை இவ்வளோ பேசுகிறாரு. அதே இது வந்துட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க, இதுதான் இவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். சரி, நீங்கள் அரோரா பற்றி என்ன வேணாலும் பேசிக்கோங்க, விஜய் பார்வதி கிட்ட இதே இது அவர் போய் பேசினா அவங்க அவகிட்ட பேசாத, இவங்கிட்ட பேசாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு என் க்ரோத்தையே வந்து பாதிக்கிற மாதிரி பேசுவாளாம். மனசாட்சியோடு தான் பேசுகிறீங்களா? அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களால தான் இவரோட க்ரோத்தை வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாரு. உண்மையிலே பார்க்க போனால் அவங்களுடைய க்ரோத்தை இவர் தான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ எல்லாருக்கிட்டையும் கேவலமாக பேசி அவங்கள பற்றின விஷயங்களை எல்லோரும் மைண்ட்லேயும் விதைக்கிறார். அதுவும் இவர் நெருக்கமாக இருக்கிறதுனால எல்லோரும் நம்பிடுவாங்க. உங்களை வந்துட்டு அரோரா கிட்ட பேச வேணான்னு சொன்னாங்களா விஜய் பார்வதி? யோசிச்சு பாருங்கள், ஏன் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கான்னு சத்தியமாக எனக்கு புரியல. சரி, எது எப்படியோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி புயல் மழைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களாக வருது. அதேமாதிரி ஸ்கூலுக்குலாம் வேறு லீவ் விட்டுருக்காங்க. என் பசங்க ஒரே என்ஜாய்மெண்ட்டு லீவ் போட்டு வீட்டில் தான் இருக்கானுங்க. நாளைக்கு லீவுன்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் தயவு செஞ்சு சேஃப்டியாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.